தலைவர் கலைஞர் சொல்லுவார், மனசாட்சி உறங்கப் போகும் சமயத்தில் தான் மனக்குரங்கு அங்கங்கே குதித்து உலாவத் தொடங்கிவிடும் என்று. மனசாட்சி உள்ளவர்கள் அத்தனை பேரும் இந்த தேர்தலிலே திமுகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். இரண்டாவது வாசகத்தை நான் விரித்து சொல்ல விரும்பவில்லை. மனசாட்சி இருக்கின்ற சமூகம் மறுபடியும் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 5 வருடங்களில் ஆற்றிய பணியை நினைவு கொள்ளும், வெற்றிக்கணியை நிச்சயமாக நம்முடைய கைகளிலே தரும். அதற்கான அத்தனை உரத்தையும் அதற்கான அத்தனை திடத்தையும் இந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சிக்கான ஒவ்வொரு படிக்கட்டையும் கல்வெட்டாக செதுக்கி தந்திருக்கின்றார் தலைவர் கலைஞர். எத்தனை எத்தனை பரிமாணங்கள், எத்தனை எத்தனை அலகுகள் அவருடைய ஆளுமையில். திரைக்கதாசிரியர், நாடகாசிரியர், நடிகர், எழுத்தாளர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனைக்கும் அடிப்படையாக அவர் உறுதியாக தக்க வைத்திருந்தது போராளி. இன்றைக்கு நாம் அவரிடத்திலே கண்டு உத்வேகம் கொள்ள வேண்டிய ஒரு குணாம்சம் அவருடைய போராட்ட குணம்தான். மாவீரர் லெனினை சந்திப்பதற்காக ஒரு புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் செல்லுகின்றார். கொஞ்சம் அவரை காத்திருக்க சொல்லும்படி கட்டளை வருகின்றது. அவரும் காத்திருக்கின்றார். சிறிது நேரம் கழித்த பின்பு அந்த உலக புகழ்பெற்ற எழுத்தாளரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டு காத்திருப்பவர்கள் பலர். அவர் காத்திருக்கின்றார். லெனின் வந்து அவரிடத்திலே சிறிது நேரம் கழித்த பின் வந்து அமர்ந்து சொல்லுகின்றார், மன்னிக்கவும், நான் மனம் சோர்ந்திருந்த என்னுடைய கட்சி தொண்டன் ஒருவருக்கு அவரை உற்சாகப்படுத்தி கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். ஆகவே அதை முடித்துவிட்டுத்தான் உங்களை பார்க்க வந்தேன் என்று சொன்னார். காத்திருந்த எழுத்தாளர் மேக்சிம் கார்கி. உலக புகழ்பெற்ற எழுத்தாளரை விட ஒரு தொண்டன் முக்கியம் என்று நினைத்த லெனினை போலத்தான் நம்முடைய தலைவர் கலைஞரும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் இன்றைக்கும் உயிர்த்திருப்பது, என்றைக்கும் நீடித்திருப்பது உங்களை போன்ற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய அந்த திடத்தினால்தான்.